ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிசைன் பை ரெஜினா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ட்ரேஸ் பண்ணலாம், அதாவது நம்ம ப்ளவுஸில் எப்படி டிசைனை ட்ரேஸ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேப்பர் காப்பின்னு ஒரு ஆப் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி நான் ஸ்லீவ்லாம் வரைஞ்சிட்டேன், டிசைன்லாம் போட்டுட்டேன். இந்த ஷேப் எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு அந்த இதில் வச்சு வரைகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக அந்த மார்க் பண்ண இதுலேருந்து இவ்வளோ லென்த்துக்கு இந்த ஷேப் வேணும். இப்போ இன்னும் ஜூம் வேணாலும் நம்ம அந்த ஆப்பில் ஜூம் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு அங்கே லாக் பண்ணிட்டீங்கன்னா அது நகராது. அதை வச்சு அந்த மேல் ஷேப்பை வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறமா கீழே இந்த மாதிரி கொடி அதில் லீஃப் போட்டு ஆல்ரெடி நான் பென்சில் ட்ரா பண்ணி வச்சுருந்தேன். அதை அப்படியே நம்ம பெர்மனன்ட் மார்க்கர் இருக்கும்ல, சிடி மார்க்கர் கூட அது யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இல்லை ரோரிட்டோன்னு சொல்லிட்டு ஃபைபர் பாயிண்ட்னு இருக்கும், அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். மேலே அதே மாதிரி ட்ரா பண்ணிட்டேன். ஒன் சைடு நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா அந்த இது A4 ட்ரேசிங் பேப்பர் கேட்டிங்கன்னா தருவாங்க. அது அப்படியே ஆஃபாக நம்ம மடக்கி பேக் சைட்லேயும் அந்த டிசைன் நம்ம வரைஞ்சிக்கலாம். நம்ம ஒன் சைட் பென்சிலில் வரைஞ்சிட்டு அதே பென்சிலில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மார்க்கரில், ஏன்னா இது பெர்மனன்ட் மார்க்கர், ஸோ நம்ம பென்சிலில் ட்ரா பண்ணிவிட்டு இது வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பென்சிலில் ஏதாச்சும் சப்போஸ் ஏதாச்சும் சேஞ்சஸ்லாம் நம்ம எரேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மடிச்சுட்டு அந்தாண்ட சைடும் நம்ம வரைஞ்சி ட்ரேசிங் தெரியுது. அதே மாதிரி அதை ஃபஸ்ட்டு பென்சிலில் வரைஞ்சிட்டு அதை அப்படியே நான் இந்த மார்க்கரால் அப்படியே போயிட்டேன். அதுக்கப்புறமா வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கார்பன் ஷீட் இருக்கும், அதாவது எல்லோ கலர்லையும் ஒயிட் கலர் இருக்கும். நீங்கள் எல்லோ வேணாலும் எடுத்துக்கலாம், ஒயிட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு நம்ம ஸ்லீவுக்குமே வேணும். ஃபஸ்ட்டு பேக் சைடில் அந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் இந்த சைடும் இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு டிசைன் வரும்போது இந்த சைடும் நம்மளுக்கு வந்துடும், லெஃப்ட் சைடில் அதாவது பேக் சைட்லேயும் அந்த டிசைன் வந்துடும். ஸோ உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு போடுறது இல்லாமல் ஈஸி மெத்தடில் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ரெண்டு சைடும் கார்பன் ஷீட்டை வச்சுட்டு அது மேலே நம்ம ட்ரேசிங் பேப்பரை வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்லீவ் போட்டோம்ல அதை அப்படியே ட்ரா பண்ணிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு அந்த ஷேப் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிறதுல அது மேலே நம்ம பெண்ணால் அப்படியே ட்ரா பண்ணினே வர வேண்டியதான். கண்டினியூவாக ட்ரா பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் அப்படியே, அதாவது லெஃப்ட் சைடு ஸ்லீவும் கிடச்சிடும், ரைட் சைடு ஸ்லீவும், ரெண்டு சைடு ஸ்லீவுமே கிடச்சிடும். அப்பப்போ லைட்டாக மட்டும் செக் பண்ணிக்கிங்க, ஏன்னா ஒன்று இது விட்டுட்டிங்கனாலும் அந்த இடத்துல மிஸ் ஆகிடும். ஸோ பார்த்துட்டு அப்படியே கொஞ்சமாக ட்ரா பண்ணினே வாங்க. மேலே போட்டு வந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது லெஃப்ட் சைடில் தனியாக வரையணும், ரைட் சைடு தனியாக வரையணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் ரைட் அந்த ரெண்டாக டபுளாக கிளாத் இருக்குல்ல, டபுளாக மடக்கிட்டு அடிப்பக்கமாக கார்பன் ஷீட்டை வச்சிடணும். அதுக்கு மேல் பக்கம் கார்பன் ஷீட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த ட்ரேசிங் போட்டு வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடுமே ஸ்லீவ் வந்துடும். இது A4 ஷீட்டில் நான் எடுத்து டபுள் A4 ஷீட்டை எடுத்து நான் ஒட்டியிருக்கேன். இது A3லேயும் நீங்கள் இருக்கும், கிடைச்சா வாங்கிக்கிங்க. அப்படிலாம் பட்டர் ஷீட் இருக்குல்ல, அது இந்த கிளைண்ட்டோட ஸ்லீவ் சின்னது சைஸ் சின்னது தான். ஸோ நான் A4 ஷீட்டிலே A4 ட்ரேசிங் ஷீட் இருக்குதுல்ல, அதையே நான் சென்டரில் ஒட்டிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப சின்ன ஸ்லீவு, ஸோ பிரச்சனை இல்லை. இது கொஞ்சம் 38 இருக்காங்க, ஸ்லீவ் 16, 17 அப்படிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பட்டர் ஷீட்டே யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? அதுதான் ஃபுல்லாகவே கண்டினியூவாக அந்த ஷேப்லாம் நம்ம போட்டுக்கணும் வரணும். நல்லா டார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா டார்க்காக டிசைன் வந்துடும். ஈஸியாக நம்மளுக்கு பீட்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு, த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு டிசைன் காட்டுறேன், பாருங்கள். பாருங்கள், ஃபுல்லாக ஓவராலாக முடிச்சுட்டு எடுக்கிற டிசைன் பாருங்கள். அழகாக நம்மளுக்கு அப்படியே ட்ரேஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அதான் இந்த சைடு பேக் சைட்லும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஸ்லீவுக்கும் உங்களுக்கு அந்த டிசைன் வந்துடும். இதுதான் ரெண்டு ஸ்லீவுமே அட் அ டைமில் நம்ம பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது அப்படியே நம்ம ஃப்ரேமில் போட்டு பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.